நான் நிறையா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஃபிலாசபிக்கல் பீப்புளெலாம் யார் என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையை பற்றின்றதை தெரிஞ்சுக்கிறது ஆவலாக இருப்பேன். இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு உண்மையை நம்ம குருஜி மூலிமா தெரிஞ்சது என்னென்னா, இதெல்லாம் அவங்க அறிவுபூர்வமாக சொல்லிக் கொடுத்தாலும் உணர்வுபூர்வமாக சொல்லிக் கொடுத்தது குருஜி தான். இந்த அளவுக்கு கலோக்கிய லாங்குவேஜில் ஒரு குருஜி நமக்கெல்லாம் நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி உணர்வுபூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்றது பெரிய சமாச்சாரங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இவர் தாங்க சூப்பர் ஸ்டார். இளமை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இளமையாகவே இருக்கணும். முதுமையினாலே மக்களுக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ வயசு கூடிக்கிட்டே போகுது. வயசு கூடிக்கிட்டே போனாலும் உனக்கு வயசு என்ன ஆச்சுப்பா, 30 வயசு ஆயிடுச்சுனாலே கொஞ்சம் பேருக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ 40 ஐயோ 40 வயசு ஆகிப்போச்சுன்னா யாராவது கேட்டால் கூட ஒரு 5 வயசை கம்மியாக சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. வயசு கூட சொன்னால் நிறைய பேருக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. பெண்கள் கிட்ட போய் நீங்கள் வயசை கேட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இந்த வயசு கூடிகிட்டே போகுது. இந்த முதுமையை பார்த்து யாருக்கும் பிடிக்கலை. வீட்டில் வயசான பாட்டி தாத்தா இருந்தால் அவங்கக்கிட்ட யாரும் போய் கிட்ட நின்று பேச மாட்டாங்க. அவங்கள யாரும் கவனிக்கிறதில்ல. இந்த முதுமையினாலே சரி முடிஞ்சு போச்சு, பெருசு இந்த டிக்கெட் வாங்க போகிறாரு, மேலே அனுப்ப போகிறான், இவருக்கு என்ன, வீட்டில் ஒரு காசை கொடுத்து சோத்தை போட்டு பேசாமல் மூலையில் உட்காரவி ஒரு ஜடப்பொருள் மாதிரி பார்க்குறாங்கங்க. மிகப்பெரிய கொடுமை ஐயா. ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு சின்ன இளமையாக இருக்கிறீங்க, இப்போ தான் பிறந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு 16 வயசு அப்படின்னா இது நீங்கள் உடலை பார்த்து ஏமாந்து போகிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உயிர் தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அந்த உயிர் இப்போ ஒன்றையுமே பார்க்கல, அதுக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. இப்போ தான் அது பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த உயிர் வந்திருக்குது. வெளியில் இந்த உடலை பார்க்குறீங்க, அது அழகாக இருக்குது, ஓடுது ஆடுது. இதை பார்த்து பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். இப்போது அந்த பிறப்பிலிருந்து ஒரு உயிர் இந்த உடலை இருந்து பிரிகிற வரைக்கும் ஒரு 100 வருஷம் 120 வருஷம் வரைக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடை கிராஸ் பண்ணி போகுது. ஒரு செடி இருக்குன்னா ஃபஸ்ட்டு விதையாக இருக்கும், அப்புறம் சின்னது ஒரு பிளான்ட்டாக வளரும், அடுத்தது ஒன்று வரும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அது ஒரு ப்ராசஸில் போயிட்டே இருக்கும். அதே போலத்தான் மனித உடலும் அதுக்குள்ளே இருக்கிற உயிர்த்தன்மையும் அப்படித்தான். இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லோரையும் பண்ணுவீங்க, நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, உங்கள் உணர்வில் ஏதாவது சாதனையாளராக ஆகணும்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு செயலை ஒவ்வொரு சின்ன சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு படியாக நீங்கள் நகர்ந்து போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். ஸ்கூலுக்கு போவோம், பேசிக்காக ஒரு சில கல்விகள் படிப்போம், உலக விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், அன்புனா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், ஆனந்தம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், தொழிலை தெரிஞ்சுக்குவோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் பிறந்திருப்பீங்க, அதுக்கு அதை செயல் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும், அதை செய்வீங்க. அதை செய்யும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமணம் என்ற ஒரு விஷயம் வரும், அப்புறம் ஆண் பெண் சேர்க்கை, அப்புறம் குழந்தை பெற்றுக்குவீங்க. இது எல்லாமே இந்த உயிர் அதோட பயணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றை கடந்து கடந்து செல்லுங்க. இது மாதிரி கடந்து செல்லும் பொழுது நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நிலையில் அது ஒரு விஷயம் அதுக்கு தேடும், அது கிடைக்கும், அதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அது ஒரு அமைதி நிலைக்கு வரும். ஆஹா, இந்த விஷயம் எனக்கு வேணும்னு இருந்தது, இது எனக்கு கிடைச்சது. அப்போது கிடைச்சதை அனுபவித்து பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு மயான அமைதி வரும். இந்த உயிர்த்தன்மை மூவ்ஸ் டு அ ட்ரான்ஸ் நிலைக்கு போகும். இட் இஸ் ட்ரான்செண்டட் ஒன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் அடுத்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஒன்று வரும், அதை இது பூர்த்தி பண்ணும். பூர்த்தி பண்ண உடனே ஒரு அமைதி வரும். அது முடிஞ்சு அடுத்த ஒரு காலம் ஏதோ ஒரு தேவை ஒன்று வரும், அதை பூர்த்தி செய்வீங்க, அதுக்கப்புறம் ஒரு அமைதி வரும். இது ஒவ்வொன்றா இந்த உயிர்த்தன்மை
அனுபவிச்சுக்கிட்டே வரும். முதல்ல குழந்தையாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து பெரிய பையனாச்சு, அதுக்கப்புறம் பருவம் அடைஞ்சது, அப்புறம் எதிர்ப்பாலோட ஒரு உறவு கொண்டுச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு குழந்தையை பெற்றுச்சு, அதுக்கப்புறம் அது பல வேலைகளை செய்தது, தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி. இது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் அப்படியே அனுபவித்து அந்த உயிர் ஒரு பரிணாம வளர்ச்சியில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவத்தோடு அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த உயிர் ஒரு 70 வயசு 80 வயசு வரும்போது அத்தனையும் பார்த்து விட்டது. இப்போ தாங்க இது ஒரு பழுத்த பழமாக இருக்குது, மிகுந்த ருசியோடு இருக்குது. இது மனம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான உயிர் ஒரு 80 வயசு 90 வயசு கடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உற்சாகம் இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இது எல்லாத்தையும் அந்தந்த வயசில் சரியாக கடந்து வந்திருக்கும் பொழுது பெரிய ஆனந்தம் இருக்கும். பொதுவாக நீங்கள் அந்த காலத்து ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு வாழ்வாங்க, சில பேர் 110, இன்றைக்கெல்லாம் 95 வயசு. இந்த பீப்புள்கிட்ட ஒரு தெய்வத்தன்மை இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, வயசானதுக்கப்புறம் அவங்க குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் சிறு வயசில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப வேகம் இருக்கும், கோபம் ரொம்ப அதிகமாக வரும், எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க. ஒரு மிடில் ஏஜ் வரும்போது கொஞ்சம் அப்படி சப்டிவ் ஆவீங்க. நீங்கள் சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அக்ரவேட் ஆகிறதெல்லாம் ஒரு 30-40 இயர்ஸில் அந்த அக்ரவேஷன் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. இதையே ஒரு 80-90 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அப்படியே சும்மா இதை அனுபவித்தவன் அப்படி பார்த்தான்னா அவன் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த உயிர்த்தன்மை என்ன ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு உயிர்த்தன்மைங்க. அதாவது சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த காய்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை பழத்தை நல்லா ருசித்து சாப்பிட்றீங்களா? ஒரு வாழைக்காய் இருக்குது, வாழைக்காயை கடித்து திங்க முடியுமா? முடியாது. அது நல்லா வளர்ந்து முத்தி நல்ல பழமாக இருக்கும்போது வாயில் வச்சா அப்படி ஒரு ருசி இருக்குது. ஒரு பலாப்பழத்தை எடுங்க, எந்த ஒரு பழம், ஒரு மாங்காய் எடுங்க, மாங்காயை கடித்தா ஒரு ருசி. ஆனால் மாங்காயை விட எல்லாரும் உலகமே விரும்புகிறது பழத்தைத்தானே. அப்போது எப்போ ஒரு பொருள் அது ஆரம்ப நிலையிலிருந்து இளமையாக இருந்து அது கடைசியில் முதுமை அடைஞ்சு அது ஒரு மிகப்பெரிய பழமாக இருக்கும்போது அதோட ருசியே தனி. ஏன்னா எல்லாத்தையும் அது முடிச்சுட்டு கடைசி ஸ்டேஜில் வந்திருக்குது. இப்போ தான் இது ஒரு வாழ்க்கையின் உச்ச நிலைமைக்கு கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சினிமா படம் ஆரம்பிக்கும்போது அப்படி அக்ரெசிவாக ஆரம்பிக்கும், எப்படி ஆரம்பித்தாலும் அந்த கிளைமேக்ஸு தான் அல்டிமேட். அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அந்த முதுமை காலம், அந்த முதுமை எஸ்பெஷலி இறப்பு, த டெத் இஸ் த கிரெசண்டோ ஆஃப் லைஃப், தட்ஸ் அ பீக் ஆஃப் லைஃப். ஒரு மனிதன் அந்த பீக்கோட லைஃபுக்கு உயிரை விடும்போது அந்த தருணம் இருக்குது பாருங்கள், மிக மிக அற்புதமான ஒரு தருணம். அந்த உயிர் உச்சத்தை அடைஞ்சு அனுபவித்து அது வெளியிலே செல்லும்போது அதை பார்க்குறதே ஒரு பெரிய ஆனந்தம். அந்த உயிரை எஸ்பெஷலி அந்த கடைசி காலத்தில் இவ்வளத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ புண்ணியத்தையும் அதை சேர்த்து வச்சுருக்கோம். அந்த வயசான ஒரு 90 வயசு பாட்டியோ, ஒரு 110 வயசு வீட்டில் இருக்கிற மக்களோ, இல்லை 85 வயசு வீட்டில் இருக்கிற மக்கள், அப்படி ஒரு உயிரை உங்கள் வீட்டில் இருந்து அந்த உயிரை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, அதை கவனிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் சத்தியமாக தவற விடாதீங்க. தெய்வமே உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. 90 வயது 80 வயது வயோதினர்கள் குழந்தைக்கு சமம், தெய்வத்துக்கு சமம். ஏன்னா பிரபஞ்சம் கடவுள் அவங்கள 90 வயசு வரைக்கும் வாழ்வதற்குண்டான அத்தனைத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துருக்குது அப்படின்னா சும்மா கிடையாதுங்க, மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஒரு உயிரே ஒரு தன்மையில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அந்த உயிர் உடலை பிரிய அந்த தருணம் வரும் வரை
அந்த கடைசி காலத்தில் அதை பார்த்து கொள்வதற்கு இளமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்படியே கோல்டு மைன் மாதிரி கையில் எடுத்துக்கங்க. வீட்டில் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா விடவே விடாதீங்க. இதை உதாசீனப்படுத்துகிற ஒருத்தன் மிகப்பெரிய கர்ம வினையில் சிக்குவான். முதல்ல இந்த முதுமைங்கிறது ரொம்ப அழகுங்க. இது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அனுபவத்தை நீங்கள் பெறும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மயான அமைதி வரும். ட்ரமண்டஸ், யூ பிகம் அன்பிலீவபிளி இன்னோசென்ட். See, when I say இன்னோசென்ட்டுங்கிறது அறியாமை கிடையாதுங்க. எல்லாம் புரிஞ்சு அமைதியாக இருக்கிற ஒரு நிலை இருக்குது பாருங்கள், நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில் வாழ்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த வாழ்கிற உயிரை கூட இருந்து அதை அவங்களுக்கு சேவை பண்ணுறது அதை காட்டிலும் பாக்கியம். அதனால் முதுமையை கண்டு பயப்படாதீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு இன்றைக்கி 50 வயசு ஆயிடுச்சா, எவ்வளவோ விஷயத்தை பார்த்து அனுபவித்த ஒரு உயிர் நீங்கள். அதனால தான் பெரியவங்களை பார்த்தா காலில் விழ சொல்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அ பர்சன் கேன் கோ த்ரூ. டோன்ட் பி அஃப்ரைட். இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. முதுமைங்கிறது பிரமாதம். இளமையை காட்டிலும் 1000 மடங்கு பெருமைக்குரிய விஷயம். 80 வயசில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் அ கிங். 90 வயசுனா நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி. 100 வயசுனா நீங்கள் 100, 110 தாண்டிட்டீங்கன்னா கடவுளுக்கு சமானம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதுமையை கண்டு அஞ்ச வேண்டாம். அற்புதமான ஒரு நிலை. முதியோர்களை விட்டு விடாதீர்கள். உங்கள் பாட்டியோ உங்கள் தாத்தாவோ, ஏன் உங்கள் அம்மாவோ அப்பாவோ, வயசானவங்களை பக்கத்தில் இருந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லா சுபிட்சமும் சேரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்?